அன்பு இணையதள நேயர்களே, திருக்குறள் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. 5வது குறள் இவ்வாறு சொல்கிறது: குறளும் அதன் அரும்பொருளும். இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனது சிறப்பை இப்பூமியில் புகழ்ந்து சிறப்பாக பரப்புரை செய்பவர்களுக்கு அவர்கள் வாழ்வில் உடலுக்கும் உள்ளத்துக்கும் வேதனையை தரக்கூடிய இருவகை தீவினைகள் எதுவும் வரா. நண்பர்களே, அறிவோம் நன்றாக இந்த 5 குறிப்புகள். குறிப்பு 1: திருக்குறளில் குறள் எண் 5 இறை பக்தர்களுக்கு பொருந்தாது. இறைப்பணி ஆற்றும் மறை ஓதுவார்களுக்கு மட்டும்தான் இக்குறள் பொருந்தும். குறிப்பு 2: இருவினை என்பதன் அர்த்தம் நல்வினை தீவினை என்பது அல்ல. காரணம், நல்வினை ஒருவரை இருளில் சேர்க்காது என்பது அறியவும். குறிப்பு 3: இருவினை என்பதன் அர்த்தம் உடல் வருத்தம், மன வருத்தம் என இருவகை வருத்தங்களைத்தான் குறிக்கின்றன. குறிப்பு 4: குறள் எண் 62 மற்றும் 107 எழுபிறப்பு பற்றியதான எண்கணிதம் எழுதிய திருவள்ளுவர் முற்பிறப்பு பற்றியதான வரைபட கணிதம் எதுவும் எழுதவில்லை என்பது நிதர்சனம். ஆதலின் பிறப்பு பற்றியதான மெய்ப்பொருள் என்ன என்பது அறிதல் அவசியம். குறிப்பு 5: குறள் எண் 25 இந்திரனுக்கு வந்த சாபம், குறள் எண் 1103 தாமரை கண்ணான் இன்பம் என கடவுள் பெயர் சொல்லி குறிப்பிட்ட கவிமகான் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்தில் ஏன் எந்த ஒரு கடவுள் பெயரையும் சுட்டி காட்டவில்லை என ஆய்வு செய்தால் அன்பு உள்ளம் கொண்ட கள்ளம் கபடமற்ற திருவள்ளுவரின் பெருந்தன்மை நமக்கு தெரிய வரும். நன்றி, வணக்கம். கவிஞர் சு. ரத்னவேலு BA, திருக்குறள் திருவுரை ஆசிரியர்.